மேற்கு மீடியாக்கள் திடுக்கிடும் தகவல்களை பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு உடைச்சிடுறாங்க. அதுவும் பதட்டங்கள், மிக பெருமளவுல பதட்டங்களை பாத்தீங்கன்னா அது ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் யாருக்கு நேரங்கள் மேற்கு மீடியா தான் பலருக்கும் சொன்னோடனே உங்களுக்கு அப்படியே ஹிட் ஆயிருக்கும். புது யாருக்கு மீடியாக்கள் நேரங்கள் அப்படிங்கிறது போல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போல பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது நிம்மதியா ஒருத்தன் தூங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம். ஏன் அப்படின்னா புதுசா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டில இருந்து வித்ட்ரா பண்ணாங்க இல்லையா? சோ அதுல இருந்தே அவருக்கு இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாமா, புதுசா பண்ணலாமா, ஏதாவது டெஸ்ட் பண்ணலாமா, புதுசா நம்ம ஆர்ம்ஸ் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் பில்டப் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற போல யோசனையிலேயே இருக்கிறாரு அப்படிங்கிற போல செய்திகள் அவங்க தரப்பு வந்திருக்கு. ஆல்ரெடி உலகத்தையே பல முறை அளிக்கிற அளவுக்கான அணு ஆயுதங்கள் இரு நாடுகள் வச்சுக்கிறாங்க. ரஷ்யாவும் வச்சுக்கிறாங்க, அமெரிக்கா வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா ஒரே நாடு போதும் உலகத்தை பாத்தீங்கன்னா பல முறை அழிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கான அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இதை போக இன்னும் பில்டு பண்ணோம் அப்படின்னா எதுக்காக, எந்தெந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக இவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா பாத்தீங்கன்னா மெயினா 2 ஸ்டெப்பை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதுக்கு திங்க் பண்றாங்க. இந்த அணு ஆயுதங்களை பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ரேஞ்சுக்கு டெவலப் பண்றதுக்கு 2 ஸ்டெப் வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இன்க்ரீஸ் பண்றது, வார்ஹெட் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது, இன்னொன்னு நியூக்ளியர் டெஸ்ட் பண்றது. இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணாலே அதிகப்படியான அணு ஆயுதங்களை செஞ்சிடலாம். அதுவும் நம்ம வார்ஹெட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டோரேஜ்ல, அது எல்லாம் ஏன் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ரெனியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் டெஸ்டிங்க்கு. ஸ்டோரேஜ்ல இருக்கிற வார்ஹெட்டையே எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப ஸ்டோரேஜுக்கு புதுசு மாடர்னைஸ் பண்ணக்கூடிய அணு ஆயுதங்கள் வந்துடும் இல்லையா? இப்ப அதுக்கான வேலைகள்ல அமெரிக்க தரப்பு இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல தெளிவான தகவல்கள் அப்படி கூட இருந்து பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்பு சொல்லப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற போல பேசிக்கிறாங்க. ஆனா இந்த போல மீடியாக்கள்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா முதல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியில அது போலதான் நடக்குதும் கூட. இது மேலும் மேலும் பாத்தீங்கன்னா பீதிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுவும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது போல ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா 40 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு அதிபர் முடிவை தன்னிச்சையா எடுத்துக்கிறாரு. இது போல விஷயங்கள் ரொனால்டு ரீகன் அவர்கள் காலத்துலதான் பாத்தீங்கன்னா இது போல அணு ஆயுதங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அதே போல 40 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிருக்கா இந்த உலகம். திரும்பவும் போர் சூழல் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உச்சகட்ட பதட்டத்துல இருக்கா அப்படின்ற கேள்விகள் இந்த செய்திகள் இருந்து வருது. ஏன்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டியை ரெனியூ பண்ணல, அமெரிக்காவும் பண்ணல, ரஷ்யாவும் பண்ணல. சோ இப்படி இருக்கும் சமயத்துல அணு ஆயுத சோதனை, அணு ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறதுனால அணு ஆயுதத்தை அதிகப்படுத்தலாமா அப்படிங்கிற போல வேலைகளை இறங்கிட்டாங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல பேச்சுக்கு வந்துடுவாங்க இல்லையா? அது போல ஒரு கேள்விகள் வருது. இவங்க அணு ஆயுதத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு சைனா, அதுக்கப்புறம் புதுசா தயாரிக்கக்கூடிய நாடுகள், 2வது நார்த் கொரியா அப்படிங்கிற போல செய்திகள். ரஷ்யா அமெரிக்கா கூட போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தை ரெனியூ பண்ணாம விட்டதுக்கு, அதாவது திரும்பவும் புதுப்பிக்காம விட்டதுக்கான காரணம் சீனா நார்த் கொரியா அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரஷ்யா கூட போட்டிருக்காங்க, ரஷ்யா மீறிட்டாங்க, இல்ல அமெரிக்கா மீறிட்டாங்க, மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற. ஆனா 3வதா ஒரு நாடு இது போல இருக்கிறாங்க, அதனால நாங்க இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல அப்படிங்கிற சொல்றதுதான் இங்க கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. ஏன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அவங்க 2 பேரும் ஒப்பந்தங்கள் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களை கேப்சர் பண்ற அளவுக்கு புதுசா ஒரு நாடு உருவெடுத்திருக்கு அப்படிங்கும் போது அமெரிக்கா பயப்படுறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, அமெரிக்கா சைனாவை இப்பவே கட்டுப்படுத்தினாதான் உண்டு, இல்லைன்னா நம்மளும் அவங்க அளவுக்கு நவீனமயமாக்கப்பட்ட அணு ஆயுதங்களை சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம இன்டெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா லேட்டஸ்டா இப்போ சைனா அந்த லைனப்ல ரஷ்யாவும் அமெரிக்காவையும் பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நவீனமயமாக்கப்பட்ட ரெடியா இருக்கக்கூடிய சோதனையை செஞ்ச அணு ஆயுதங்கள் அவங்க கிட்ட ஃப்ரெஷ் பீஸா இருக்கும். இவங்க கிட்ட பண்ணா நாங்க செஞ்சோம், அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு, நாங்க அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஸ்டோரேஜ் இருக்கிறதுக்கும் புதுசா உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுக்கும்
ஆல்ரெடி உற்பத்தி செஞ்சு ஸ்டோரேஜ் வச்சிருந்த பொருளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? அது துருப்பிக்கிரு பிடிச்சிருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேள்விகள் இருக்கு. ஸோ அதனால அமெரிக்கா எய்தர் இந்த வார்ஹெட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்றது இல்ல கேப் பண்றது, இவ்வளவுதான் வச்சிருக்கணும், இதுக்கு மேல வச்சிருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ட்ரீட்டி போட்டாங்களே, ஸ்டார்ட் இது போல ட்ரீட்டி ஒப்பந்தங்கள். ஸோ அதே போல ஒப்பந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பாலிசிய கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொடுக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக இது போல வேலைகளை இறங்க போறாங்களா, இல்ல உண்மையாலுமே இந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ்குள்ள போறாங்களா? இது அமெரிக்கா செய்யறாங்கன்னா ரஷ்யா பயந்துட்டு ரஷ்யா செய்வாங்க. ரஷ்யா செய்யறாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒப்பந்தம் எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா அணு ஆயுதத்தை சோதனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு பல நாடுகள் செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா சாங்ஷன் போடுறது. உதாரணத்துக்கு ஈரான் இது போல அணு ஆயுதம் செய்யறாங்கன்னு சாங்ஷன் போடுறது. நம்ம இது போல செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே சாங்ஷன் போட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் அதுக்கப்புறம் செஞ்சாங்க. இது போல பல விஷயங்கள் பல நாடுகளுக்கு வந்து பண்ண அழுத்தங்கள் இது போல இருக்கனாலதான் அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நாடுகள் கிட்ட இல்லாம இருக்கு. இஸ்ரேல் மேல ஒன்றும் பெருசா கண்டுக்கல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவுதான் நாடுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும். அதிகப்படியான நாடுகள் கிட்ட இருந்துச்சுன்னா அதிகப்படியான தாக்குதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாக்குதல் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஆனா இந்த அணு ஆயுதம் கிரியேட் பண்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிஃபென்ஸ்க்காக பண்றோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா அது டிஃபென்ஸுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா கிட்ட அத்தனை அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துலதான் வெனிஸ்வெல்லாக்குள்ள ஒரு அதிபரை போய் வந்து பண்ண தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ இது போல வேலைகள். அது மட்டும் இல்லாம வெனிஸ்வெல்லால வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவும் சதர்ன் ஸ்பியர் சவுத் கமாண்ட் இருக்காங்க இல்லையா அமெரிக்கா, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெசலை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டோம், அதை வந்து நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அதாவது அது அவங்களோட ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த பகுதியில நான் தான் ராஜா, நான் வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிறது போல அங்க செஞ்சுட்டு இருந்தார். அது அந்த அமெரிக்கா கண்டம், தெற்கு அமெரிக்கா, வட அமெரிக்கா கண்டத்துல நடக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா கப்பலை கட்டிட்டு வந்து நம்ம பகுதியில் நிப்பாட்டி வச்சு இந்த அரேபியன் சீல் இங்கெல்லாம் நிப்பாட்டி வச்சு இப்போ இந்தியன் ஓஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கப்பல்களை பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இது மிக பெருமளவுல பிரச்சனைகளை உண்டாக்குது. ஏன்னா இது போல நேவல் வெசல்ஸ், அதாவது வர்த்தகம் செய்யக்கூடிய கப்பல்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாடோட வர்த்தகம் எக்கனாமி அப்படிங்கிறது பாதிப்படைய ஆரம்பிக்கும். அப்படி பாதிப்படையுது அப்படின்னா அந்த நாடுகள் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வர ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி ஜப்பான் 2ஆம் உலக போர்ல சாங்ஷன் மேல சாங்ஷனா போட்டு எல்லாத்தையும் தடை பண்ணதுனால வேற வழியே இல்லாம ஜப்பான் போய் ஹவாயில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணாங்க, சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ அதே போல இது போல உலக போருக்கு கொண்டு போய் விட்டுருமா. ஏன்னா ஒரு நாடை போட்டு இறுக்கி நெருக்குனாங்க அப்படின்னா அப்புறம் அந்த நாடு வந்து பார்த்தா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது செய்யணும், வரலாறுல இவங்க செஞ்சாங்க, அதுக்கான தண்டனைகள் இது. தப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ண வைக்கிறதுக்காக இது போல வர்த்தக கப்பல்களை பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இது எப்படி, ஏன்னா அதை காப்பாற்ற வேண்டியது அந்த நாட்டோட கடமை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்கள் போக்குவரத்துல இருந்ததுனாதான் அந்த வணிகம் வந்து நடந்ததுனாதான் அந்த பொருளாதாரம், நாட்டோட பொருளாதாரம்ங்கிறது நல்லா இருக்கும். பொருளாதாரம் இல்லைன்னா மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நாட்டுல ஸ்திரத்தன்மை இருக்காது, அரசாங்கம் கவிழும், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வர்த்தகம் பண்ணியாகும். ஸோ இது போல செய்யறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போல ஒப்பந்தத்துக்குள்ள வர மறுத்து எல்லாருமே அணு ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காவோட அதிபரான தேவதூதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல எல்லாரும் கையை காமிச்சிட்டு இருக்காங்க. பல நபர்கள் அதிருப்தியில கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. லேவர் அவர்கள் கூட கண்டனங்கள் தெரிவிச்சார். இது போல வந்து பண்ணா வர்த்தக கப்பல் எல்லாம் பிடிச்சிட்டு போக கூடாது அப்படிங்கிற கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. இதுல மெயினான விஷயம் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இது என்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் டிட்டரன்ஸ். இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நூத்துக்கணக்கான பில்லியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதத்துக்கான மாடர்னைசேஷனுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. நூத்துக்கணக்கான பில்லியன்ஸ் மாடர்னைஸ் பண்றதுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரஷ்யா அமெரிக்கா போடக்கூடிய ஒப்பந்தங்கள் இப்ப இல்லாததுனால நம்ம ஃப்ரீயா இருக்கோம். ஸ்ட்ரென்த் டிட்டரன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யக்கூடிய நேரம் இது அப்படிங்கிறது போல நியாயப்படுத்துதலின் பேர்ல இப்ப அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்மரைன்ஸா இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பல், சிலோஸ்,
அதாவது ஒரு பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில்லோஸ் இருக்கும். அதுல இருந்து தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட்டி வச்சிருக்கக்கூடிய சில்லோஸ்லாம் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய சில்லோஸ் லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் லான்ச் சைட் அதான் சில்லோஸ். ஸோ இந்த சில்லோஸ் அப்புறம் பாம்பர் ரக விமானங்கள் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கி இருக்கும். இதனால நம்மளுக்கு கெப்பாபிலிட்டி கிடைக்குது. அடிஷ்னலா ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ அதிகப்படியான டெவலப்மெண்ட் மூலயமா நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இது பிரசிடென்ட்டோட ஆர்டரின் பேர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் தரப்பு வந்து தகவல்கள் வருதா, இது போல யாருக்கு நேரங்கள் தரப்பு செய்திகள் வருது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த்னு சொன்னார் இல்லையா. ஸோ எல்லாத்துலயும் வலிமையை காமிச்சு எல்லாத்தையும் வழி கொண்டு வரணும், அதுதான் ஒரே வழி அப்படிங்கிறது போல அவர் தரப்பு நினைக்கிறாரு. இது வழிக்கு கொண்டு வர மாதிரி இல்ல அப்படிங்கும்போது எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும்போது எங்ககிட்டயும் இருக்கு, நாங்களும் செய்யறோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த நியூக்ளியர் சோதனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் இங்க இருக்கிற ஆயுதங்களோட நின்றது. ஏன்னா இப்போ நிலவுல கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிலவுல நம்ம அணு உலை வைக்கலாம், இது போல ஆயுதங்கள் வைக்கலாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில அணு ஆயுதங்கள் வைக்கலாம், அது வெடிச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறது போல பேச்சுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ஸோ ஆயுதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நாடு இன்னொரு நாட்டுல கிரவுண்ட்ல போடுறது மட்டும் இல்லாம விண்வெளியில ஒரு அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுதான் மிக பெரும் அச்சங்கள். ஏன்னா ஒரு இடத்துல அணு ஆயுதம் வெடிக்குது அப்படின்னா ஸ்பேஸ்ல எந்த ஒரு சேட்டலைட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா செயலிழந்து போயிடும், செயல் இருக்காது. ஸோ ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். எல்லா நாடுகளுமே மிக பெருமளவுல பாதிப்படைவாங்க வர்த்தக ரீதி அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கருத்துல எடுத்துக்கிட்டு இது போல எல்லாம் பார்த்து பேசினாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தங்கள் போட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்களா மாற்றுக்கருத்துல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் சிஸ்டம்ஸை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா அதை அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அணு ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்களா அசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒஹையோ கிளாஸ் சப்மரைன் இருக்குல்ல, நீர்மூழ்கி கப்பல். ஸோ அதுதான் இருக்கலையே ஃபாஸ்டஸ்ட் வே அணு ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாடுகள் மேல கொண்டு போய் போடுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா ரொம்ப வேகமா செயல்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஒஹையோ கிளாஸ் சப்மரைன் தான், நீர்மூழ்கி கப்பல் தான். ஏன்னா அவங்க கிட்ட 14 நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோல அதிகமா உருவாக்குறாங்க அப்படின்னா அடுத்தது போர் பதட்டம் அதிகரிச்சிடும் இல்லையா. சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா அதிகமா அமெரிக்கா செய்ய அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா, அதை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அதிகமான ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பேச்சுலதான் இங்க வந்து நிற்கும். பேச்சுக்கள் கம்மியாகி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது தடைபடுதுன்னா அதுக்கான காரணம் ஆர்ம்ஸ் ரைஸ். அதிகப்படியான ஆயுதங்கள் ஒரு நாடு வச்சிருக்குன்னா அந்த நாட்டு கூட எதிரி நாடு பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதிகமா இருக்குன்றதுக்காக அதை வெயிட் வச்சு சொல்றதை கேளு அப்படிங்கிறது போல நெகோசியேஷன்ல அவங்க சைடு வெயிட் காட்டுவாங்க. இது கண்டிப்பா எதிரி நாடுகளுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ சண்டை தான் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. இதுவே போருக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ அதுதான் பதட்டத்தை அதிகரிக்குது. எப்பவுமே ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ்னு வருதுன்னா பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் டிப்ளமசி, பேச்சுக்கள் அப்படிங்கிறது அடிபட ஆரம்பிச்சு கம்மியாக ஆரம்பிச்சோம். ஸோ பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இல்லைனாலே சிக்கல் தான். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது 1992 பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண அந்த காலகட்டத்துல பண்ணது. இப்ப அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனா ரஷ்யா வந்து ஈக்குவலா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரஷ்யா இல்ல சைனா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சோதனை பண்றாங்க, அவங்க ரெடி ஆயிட்டு இந்த ரேஸ்ல வராங்க. அப்படிங்கும்போது அமெரிக்கா த்ரெட்டா தானே இருக்கும். ஸோ அதனால இந்த ஒப்பந்தத்துல சைனாவையும் கொண்டு வரணுன்றதுக்காக இது போல இந்த சிடிபிடி காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, இந்த டெஸ்ட் பேன் ட்ரீட்டில பல நாடுகள் இருக்காங்க. அதனாலதான் யாரும் வந்து பண்ண அணு ஆயுத சோதனை பண்ணாம இருக்காங்க. இதுல நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா 2006 2017 6 டெஸ்ட் பண்ணதா
சொல்லப்பட்டு வருது, தகவல்கள் இருக்கு. ஸோ இது போல சைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா 2022ல ஒரு சோதனை பண்ணிக்கிறாங்க, அணு ஆயுத சோதனைகள் அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பதட்டங்கள் திரும்பவும் அணு ஆயுத போர் அப்படிங்கிற பதட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ அமெரிக்கா இப்ப பயத்துல அவங்க இந்த ஆர்ம்ஸ் ரேஸ்க்குள்ள வராங்களா? இது உண்மையாலுமே ஆர்ம்ஸ் ரேஸ் ஆரம்பிக்க போகுதா? கோல்டு வார் 2.0வா? இல்ல எல்லாத்தையும் ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வர வைக்கிறதுக்கான ஒரு அழுத்தமா? அப்படின்ற கேள்விகளோட இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, நார்த் கொரியா இது போல பல நாடுகள் இணைஞ்சு ஒப்பந்தத்துக்குள்ள வருவாங்களா? சுமூகமா பேசி முடிப்பாங்களா? இல்ல அதிகப்படியான ஆயுதங்கள் எல்லாரும் தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இன்னும் சில நாட்கள்ல என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.